கிச்சனுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது இருந்த கரண்ட் உருளைக்கிழங்கு கையில எடுத்தோடனே பொசுக்குன்னு போயிருச்சு. எப்படித்தானோ தெரியல. சரி ஓகே, அதான் மிக்சியை வச்சு நமக்கு எந்த வேலையுமே இல்லையே, அதனால கரண்ட் இல்லனாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஐ டோன்ட் கேர்னு சொல்லிட்டு என்னோட வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு என்ன மெனுனா அந்த உருளைக்கிழங்கு வச்சு ஆலு பர்த்தா செஞ்சிடலான்னு ஒரு பிளான்ல தான் உள்ள வந்தேன். அதுக்கப்புறம் எனக்கா என்ன தோணுச்சுன்னே தெரியல. இதுக்கப்புறம் மாவு பசஞ்சு சப்பாத்தி போட்டு அது வேற அப்பளம் மாதிரி வரும். அதுல நமக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா போயிடும். அதனால வீட்டுல பிரெட் இருந்ததா அதுல சாண்ட்விச் மாதிரி செஞ்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அதுக்கான வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். ஏற்கனவே இது புட்டு செய்யறேன்னு காமெடி பண்ணி விட்டேன். அதனால இன்னைக்கு லோகிக்கு பிடிச்ச மாதிரி இந்த சாண்ட்விச் செஞ்சு கொடுத்து விட்டுலான்னு சொல்லிட்டு அந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஆலு பர்த்தாக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணுவோம்ல, சேம் அதே ப்ராசஸ் தான். நான் எக்ஸ்ட்ரா ஒன்று மட்டும் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் லைட்டா பேன்ல வதக்கி எடுத்துக்கிட்டேன். அதை அப்படியே பிரெட்டுக்குள்ள வச்சுட்டு அதுக்கு மேல மொசரலா சீஸ் வச்சு பிரெட் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கு மேல எப்பவும் போல பட்டர் தடவிக்கணும். அப்புறம் என்ன, எப்பவும் போலதான் தோசைக்கல்ல மீடியம் ஃபிளேம்ல வச்சு 2 சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டா சூப்பரான ஆலு சாண்ட்விச் ரெடி. அதை பார்த்தோன்னே லோகி பயங்கர குசி ஆயிட்டான். ஏன்னா அவனுக்கு சாண்ட்விச் ரொம்ப பிடிக்குமா. அதை அப்படியே லஞ்ச் பாக்ஸ்ல பேக் பண்ணி ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டாச்சு. இந்த மாதிரி பிடிச்சதை செஞ்சு கொடுக்கும்போது டிஃபன் பாக்ஸ் காலியாகி வரும் பாருங்க. அதை பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். அவ்வளவுதான், பை.